மத்தேயு 15ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். மத்தேயு 15ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். ஆமென். கண்ணை மூடி தேவனை நோக்கி பார்க்கிறோம். இயேசு பாதம் எனக்கு போதும், இந்த நாளும் ஆனந்தமே. இயேசு பாதம் சிந்தி பாதம் அமர்ந்து கண்ணீர் சிந்தி கதறி அழுதிடுவேன், நான் கதறி அழுதிடுவேன். இயேசு பாதம் எந்த நாளும் ஆனந்தமே, எந்த நாளும். கிருபை நிறைந்த ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், சோசரிக்கிற ராஜா. உடைய அளவற்ற கிருபை தயவு காரியங்கள் எங்களை கத்தாவே நடத்தி வர எல்லா பாதைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது கத்தாவே ராஜா பாரத்தோடு கூட நம்முடைய சமூகத்திலே தேசத்துக்காக, திருச்சபைக்காக, மிஸ்ரிகளுக்காக பாரத்தோடு ஜெபித்து ஜெபங்களை கேட்டு ஆண்டவரே ராஜா எங்களுக்கும் ஆண்டவரே மிஸ்ரிகளுக்கும் தேசத்துக்கும் திருச்சபைக்கும் பலத்த கிரியங்களை செய்து மகிழ்ந்து கழிவுற பண்ணுகிற கிருபைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். மெல்லிய சத்தம் நம்முடைய வாழ்க்கையில மாற்றத்தை ஆசீர்வாதத்தை கொண்டு வருவதாக இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் ஜெபமுள்ள பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இங்கே அருமையான வசனம் சொல்கிறது, சப்பானியும் குருடரையும் ஊமையரையும் ஊனரையும் முதலில் அநேகரை இயேசு பாதத்திலே கொண்டு வந்து வைத்தார்கள். கர்த்தர் எழுதினார், இயேசு சுகப்படுத்தினார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பாதத்திலே கொண்டு வந்து வைத்த ஒவ்வொருக்கும் கர்த்தர் எழுதினார், அற்புதம் செய்தார். எப்படிப்பட்ட அற்புதம்? அடுத்த வருஷம் ஊமையர் பேசுகிறதையும், ஊனர் சொஸ்தம் அடைகிறதையும், சப்பானிகள் நடக்கிறதையும், கூடுதல் பார்க்கிறதையும் ஜனங்கள் கண்டு ஆச்சரியப்பட்டு இஸ்ரவேலின் தேவனை மைமைப்படுத்தினார்கள். ஹல்லேலூயா. அந்த பாதத்திலே கொண்டு வந்து வைத்த ஒவ்வொரு பிடியாளிகளுக்கு கர்த்தர் அற்புதம் செய்தார். ஹல்லேலூயா. அது எப்படிப்பட்ட அற்புதமா? ஜனங்கள் ஆச்சரியப்படத்தக்க. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட அற்புதத்தை செய்தார். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில கூட இயேசு பாதத்திலே வந்து நிற்கிறோம், தேவ பாதத்திலே வந்து நிற்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நிச்சயமா அற்புதங்களை செய்வார். ஹல்லேலூயா. என்ன எதிர்பார்த்து வந்து நிற்கிறோமோ வேண்டுவதை செய்து நமக்கு நாம் எண்ணுகிறதுக்கு அதிகமான கிரியைகளை கர்த்தர் செய்கிற தேவனாயிருக்கிற கண்பானவனே. அது பின்பான பகுதியை வாசிக்கும் பொழுது, அதே பகுதி மத்தேயு 15:34 வாசிக்கும் பொழுது, அதற்கு இயேசு உங்களிடத்தில் எத்தனை அப்பங்கள் உண்டு என்று கேட்டார். அவர்கள் 7 அப்பங்களும் சில மீன்களும் உண்டு என்றார்கள். சில சிறு மீன்களும் உண்டு என்று சொல்லி அந்த 7 அப்பத்தையும் சில சிறு மீன்களையும் கர்த்தரிடத்தில் இயேசுவிடத்தில் கொண்டு வந்து அவர் பாதத்திலே வைத்தார்கள். தேவன் அதை எடுத்து ஆசீர்வதித்தார். இயேசு எடுத்து ஆசீர்வதித்து அவர்களுக்கு விட்டு கொடுத்தார். அங்கே 7 அப்பமும் சில சிறு மீன்களை கொடுத்தார்கள். ஆனால் இயேசு அதை தொட்டு ஆசீர்வதித்த பொழுது அது எப்படி சாப்பிட்டா எல்லாரும் திருப்தியாக சாப்பிட்டு 7 கூடைகள் நிரம்பத்தக்க எடுத்தார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்களும் நானும் இயேசு பாதத்திலே எந்த குறைகளை கொண்டு வைத்தாலும் அதையெல்லாம் மாற்றி கர்த்தர் நமக்கு என்ன கொடுப்பார்? நிறைவை கொடுக்கிற தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் கொண்டு வந்தது சாதாரணம், ஆனால் பெற்றுக்கொள்வது அதிகமான காரியங்கள். ஹல்லேலூயா. அப்படிப்பட்டதை கொடுக்கிற தேவனாய் நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் செயல்படுகிற தேவனாயிருக்கிறார் கண்பானவர்களே. ஹல்லேலூயா. ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். மார்க்கு 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். மார்க்கு 5:22.
திரும்பவும் வேண்டிக் கொண்டார். ஹல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, இங்கே பார்க்கிறோம் எவீர் என்ற ஜெப ஆலய தலைவர் எங்க வராரு? இயேசுவை தேடி வருகிறார். ஹல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, அவருடைய வாழ்க்கையிலே பிரச்சனை. அங்கே ஒரு மகள் மரண அவஸ்தைப்படுகிறார். எத்தனை வயது அவருக்கு? 12 வயது என்று சொல்லப்படுது. 12 வயது டீனேஜில் இருக்கிற அருமையான மகள் மரண அவஸ்தைப்படுகிறார். அப்படிப்பட்ட மகளுக்கு எழுதி பெரிய ஜெப ஆலயத்தில் பல மருத்துவரை தேடி இருப்பார். அப்படிதானே? பல மருத்துவரை தேடி சென்றிருப்பார். பல ஜெப குறிப்புகளை கொடுத்து ஜெபிக்க வைத்திருப்பார். ஆனாலும் அவருடைய வாழ்க்கையில் என்ன இல்லை? சுகம் பெறவில்லை. எனக்கு அன்பானவர்களே, அப்படிப்பட்ட நேரத்தில் தான் அவருக்கு இயேசுவை குறித்து அறிந்தவுடனே ஒரு நாணமாய் ஒரு காரியத்தை செய்கிறார். இயேசு பாதத்தை தேடி ஓடி வருகிறார். எனக்கு அன்பானவர்களே, இயேசுவிடத்தில் வந்தவுடனே அவரை கண்டவுடனே அவர் பாதத்திலே விழுந்து விடுகிறார். எனக்கு அன்பானவர்களே, ஹல்லேலூயா. இயேசு பாதத்திலே விழுந்தா போதும், கர்த்தர் நமக்கு என்ன செய்வார்? அற்புதங்களை செய்கிற தேவன். எனக்கு அன்பானவர்களே, பாதத்திலே விழுந்தால் போதும் நம்முடைய வாழ்க்கை ஆச்சரியப்படத்தக்க அதிசயங்களை செய்கிற தேவன். ஒரு சமயத்தில் நாம் யோவான் 11ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது அங்கே லாசரு வியாதிப்படுகிறான். அவன் இயேசுவுக்கு சொல்லிவிடுகிறார்கள். அவன் 4 நாட்கள் கழித்து வருகிறார். வந்த பொழுது மார்த்தாள் ஓடி செல்கிறார். சகோதரன் மரித்து விட்டார், நீ இருந்தீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான் என்று சொல்லி அவர் சொல்ல அவர் விசுவாச வார்த்தையை சொன்னார். அது பின்பு மரியாள் ஓடி வருகிறாள். வந்தவுடனே பார்த்தால் மரியாள் குறித்து சொல்லப்படுகிற கண்பானர்களே, அங்கே மரியாள் வந்தவுடன் அவர் பாதத்திலே விழுந்து 8ஆம் வசனம் சொல்லுங்க. 32ஆம் வசனம் யோவான் 11:31 பாருங்க. ஹல்லேலூயா. மார்த்தாள் அவங்க ஜெபம் அவர்கிட்ட வேண்டிக் கொண்ட காரியம் இதேதான். ஆனா பதில் வரல. இங்க பார்க்கிறோம், மரியாள் வந்தவுடனே நினைக்கிறார், பாதத்தில் விழுந்து விண்ணப்பத்தை வைக்கிறாள். உடனே சொல்றாரு, அவனை எங்கே வைத்தீர்கள்? 34 வசனத்துல கேட்கிற உடனே அவனை எங்கே வைத்தீர்கள் என்று சொல்லி கேட்டு அங்கே கூட்டிக் கொண்டு போகிறார்கள். பின் நடந்த காரியம் நமக்கு தெரியும். எனக்கு அன்பானவர்களே, லாசருவே வெளியே வா என்று சொல்லி அற்புதத்தை செய்கிறார். ஹல்லேலூயா. நீங்களும் நான் பல தேவையோடு கூட இருக்கலாம், பல எதிர்பார்ப்போடு கூட இருக்கலாம். நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும்? அப்படி பாதத்திலே விழுந்து ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. எலியா எப்படி ஜெபித்தார்? கர்மேல் பர்வதத்திலே அப்படி முழங்கால் அவர் தலையில முகமும் குப்புற விழுந்து அங்கே கர்மேல் பர்வதத்திலே ஜெபித்தார். எனக்கு அன்பானவர்களே, ஹல்லேலூயா. அவர் அப்படி ஜெபித்த பொழுது கர்த்தர் அங்கே பெருமழையில் இரைச்சல் அங்கே கட்டளையிட்டார். ஹல்லேலூயா. தேசம் பஞ்சத்திலே கிடந்தது. அப்படிப்பட்ட சூழ்நிலை கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் செய்த பொழுது அது பெருமழையில் இரைச்சல் ஒரு மாபெரும் ஒரு ரட்சிப்பை கர்த்தர் கொடுத்தார். எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு நீங்களும் நானும் தேவ சமூகத்திலே வந்திருக்கிறோம். எப்படி ஜெபிக்க வேண்டும்? தேவனுடைய பாதத்தை விழுந்து நாம் பற்றி கொள்ளும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் அற்புதங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, பரிசுத்த வான்களுடைய ஜெபம் எப்படி இருக்குமா? எனக்கு அன்பானவர்களே, உபாகமம் 33ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிப்போம். உபாகமம் 33:3. அவருடைய பரிசுத்தவான்கள் பாதத்தில் வீழ்ந்து அப்போதனைகளால் போதனை அடைவார்கள், வார்த்தைகளினால் போதனை அடைவார்கள். எனக்கு அன்பானவர்களே, பரிசுத்தவான்கள் அவருடைய பாதத்திலே விழுந்து கிடப்பார்கள். நீங்களும் நானும் அவருடைய பாதத்திலே விழுந்து கிடக்கிறவர்களா இருக்கும் பொழுது கர்த்தர் அற்புதம் செய்வார். இங்கே எங்களுடைய வாழ்க்கையில பார்க்கிற எனக்கு அன்பானவர்களே, அவன் அதிகமாக தேவ சமூகத்திலே வந்து விழுந்து தன்னுடைய விண்ணப்பத்தை சொல்லுகிறான். சொன்ன பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், அவர் என்ன காரியம்? அவனுடைய பாதத்திலே விழுந்து அவர் சொல்லுகிற காரியம் ஒரு விசுவாசத்தோடு சொல்கிறார். நீர் வந்து என் மகள் மீது கைகளை வைத்தார், அவன் பிழைப்பான் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. பாதத்திலே விழுந்து விசுவாச வார்த்தை அங்கே அறிக்கை எடுக்கிறார். ஆண்டவர் சொன்ன நான் வருகிறேன் என்று சொல்கிறார். வரும் பொழுது அங்கே என்ன நடக்குது? தடைகள் வருகிறது. ஹல்லேலூயா. அங்கே பெரும்பாடுள்ள ஸ்திரீ 12 வருடமாய் பெரும்பாடுள்ள ஸ்திரீ வந்து
அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டு அற்புதம் சுகம் பெறுகிறார். அங்கே நேரம் கடந்து போகிறது. இலக்கண்பார்களே, நேரம் கடந்த பின்பு அங்கே இலக்கண்பார்களே அங்கே 35ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது எதிர் வீட்டிலிருந்து ஒரு செய்தி வருகிறது. ஆமென். குமாரத்தை மரித்து போய்விட்டார். எனக்கு அங்க தடை பெரும்பாலும் செவிக்கு அற்பம் நடந்துச்சு. நேரம் போயிட்டே இருக்கு. நான் வீட்டுல இருந்து ஆள் வருது. இனி என்னத்தையங்க போகிற வருத்தப்படுத்தாங்க, விட்டுருங்க அப்படின்னு சொன்னார். அவர் மரித்து விட்டார் என்ற செய்தி வருகிறது. இலக்கண்பானே, இயேசு உடனே அதை பார்த்து சொல்லுகிறார். இலக்கண்பானே, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாகிறே. ஹல்லேலூயா. நீங்களும் நானும் தோல்வி விளிம்புக்குள்ளாய் வந்திருக்கலாம். பிரச்சனை முடிந்தது, நம்முடைய வாழ்க்கை முடிந்தது என்ற எண்ணத்திலே மூழ்கடிக்கப்பட்டிருக்கலாம் இலக்கண்பானே. ஆனால் நீங்கள் உங்களை என்னை பார்த்து சொல்லுகிற காரியம் தான், பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. ஹல்லேலூயா. விசுவாசத்தை மாற்றம் விட்டு விடாதீர்கள். கர்த்தர் அற்புதம் செய்கிற தேவன், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியம், எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிற தேவன். இலக்கண்பானவர்களே, அங்கே இயேசு இந்த வார்த்தையை சொல்லிவிட்ட வீட்டுக்கு வருகிறார். 37ஆம் வசனத்தில் சொல்லப்படுறது, கூட்டிக் கொண்டு ஆமா, யாரு விசுவாசத்தோடு செல்ல வேண்டும். ஒரு பிரச்சனை இருக்குன்னு எல்லாத்தையும் கூட்டு போனோம்னா விசுவாசத்துல சோர்வடைச்சுவாங்க. ஒவ்வொரு சத்தமா வரும் நம்முடைய காதுக்கு, பலவிதமான காது பேச்சு வந்துகிட்டே இருக்கும். அதில் ஆண்டவர் இயேசு இருக்கிறார். சீசர்களை மாத்திரம் கூட்டிக் கொண்டு அந்த வீட்டுக்கு செல்கிறார். இலக்கண்பானே, உள்ளே பிரவேசிக்கும் பொழுது 31ஆம் வசனம் வாசிக்கிறோம். நீங்க என்ன சந்தனை பண்ணி அழுது கொண்டிருக்கே, பிள்ளை சாகவில்லை, நித்திரையாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இலக்கண்பானே, உலகம் பார்க்கிற காரியம் அப்படி செத்து விட்டது, பிள்ளை மரித்து விட்டது, இனி போதகர் வருத்தப்படுத்த வேண்டாம் என்று சொல்லுகிறார்கள். ஆனா இயேசு சொல்லுகிறார், பிள்ளை இன்றைக்கு நித்திரையாக இருக்கிறது, சாகவில்லை என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கும் உங்களை என்னை பார்த்து ஹல்லேலூயா ஆண்டவர் சொல்லுகிற காரியம் ஹல்லேலூயா முடிந்தது என்று எண்ணுகிற நிலைமை அல்ல, ஒரு புது வாழ்வுக்குள்ளாய் கடந்து வருவதற்கு கர்த்தர் இன்றைக்கு நம்மை உயிர்ப்பிக்கிற தேவனாயிருக்கிறார். இலக்கண்பானவர்களே, ஹல்லேலூயா. அதை 40ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது சொல்லப்பட்டிருக்கிறது, எல்லாரும் பார்த்து அப்படியே ஒரு சிரிப்பு, என்னையா பேசுறாரு இவரு, நம்ம பார்க்க கண் கூட பார்த்துட்டோம், கையை பிடிச்சி பார்த்துட்டோம், கண்ணை திறந்து பார்த்துட்டோம், அப்படில முடிஞ்சு போச்சு. இவரு எழுதுகிறாரு, உயிரோடு இருக்கு, மறிக்கல அப்படிங்காரு அப்படின்னு எல்லாரும் பார்த்து அவரை நக்கலா நகைக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்ட உள்ளே சென்று அங்க பிள்ளைய யாரெல்லாம் கூட்டு போறேன், பிள்ளை தாயும் தகப்பனையும் சீசனை கூட்டிக் கொண்டு போய் அங்கே பிள்ளையை பார்த்து சொன்னார், கையை பிடிச்சு தலித்தா பூமி என்று கூப்பிடுகிறார். ஹல்லேலூயா. சிறு பெண்ணே எழுந்துரு என்று சொன்ன உடனே பிள்ளை எழுந்து உட்கார்ல, எழுந்து நினைச்சுதான் நடந்தது. ஹல்லேலூயா. அதான் ஆச்சரியப்படத்தக்க. இதை பார்த்த பொழுது அங்கே சுற்றி இருந்த கண்கள் எல்லாம் எப்படி இருக்கான், ஆச்சரியப்பட்டது. 42ஆம் வசனத்தை வாசிப்போம். அவர் 12 வயதுள்ளா இருந்தால் அவன் ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். செத்து போச்சு, கண் கூட பார்த்தோம், ஆண்டவர் எனக்கு இருக்கிறார், அற்புதம் செய்து விட்டாரே என்று சொல்லி ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட செயல்களை செய்ய வல்லவராய் இருக்கார். பிள்ளைக்கு திருமணம் முடியலையே, வீடு வாசல் வாங்க முடியலையே, ஒரு நன்மை செய்ய முடியலையே என்று எண்ணிக்கொண்டிருக்கலாம். கர்த்தர் என்ன செய்தார், இன்றைக்கு அற்புதம் செய்கிற தேவனாய் இருக்கிறார். எரேமியா 29ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். எரேமியா 29:11. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி நான் உங்களிட நினைத்திருக்கிற நினைவுகள் அறிவு என்று அறிவீங்களா? அது தீமைக்கு அல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகள்.
ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்மளை கர்த்தர் நினைத்து வைத்திருக்கிறார். எதற்கு? ஒரு நன்மை கொடுக்கும்படியாக, ஒரு சமாதானத்தை கொடுக்கும்படியாக, ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படியாக அவர் நினைத்து வைத்திருக்கிறார். அன்பர்களே, ஆகவே நீங்களும் நானும் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தரை உறுதியாய் பிடித்துக் கொள்வோம், கர்த்தரை பற்றி பிடித்துக் கொள்வோம், அவருடைய பாதத்தை விழுந்து கிடப்போம். நம்முடைய வாழ்க்கையை ஜெயம் பெற்றவர்களாய் மாற்றுவார் கர்த்தர். யோவான் 11ஆம் அதிகாரத்திலே 25ஆம் வசனம் சொல்லுகிறது. யோவான் 15:25 11:25 நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். ஹல்லேலூயா. ஆமே. உயிரோடு இருக்க விசுவாசிக்கிறவன், அதுக்கு அடுத்த வசனம் உயிரோடு என்னை விசுவாசிக்கிறவன் எவனோ என்னென்றைக்கும் அறியாமலும் இருப்பான். ஆமென். ஹல்லேலூயா. எந்த ஆண்டவரை விசுவாசித்து உறுதியாய் பிடித்துக் கொள்ளும் பொழுது எந்த குறைவில்லாதபடி பாதுகாக்கிற தேவனாயிருக்கிற அன்பர்களே. ஹல்லேலூயா. அன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறபடி அங்கே சப்பானிகள், குருடர், உண்மையர், ஊனர் போன்ற முதலியானவருக்கு அற்புதம் செய்த தேவன் இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதம் செய்கிற தேவனாயிருக்கிறார். எவியுடைய வாழ்க்கையிலே தன் பிள்ளையை உயிரோடு பெற்றுக்கொண்டதை போல நம்முடைய வாழ்க்கையில இன்றைக்கு அற்புதத்தை கொடுத்து நம்மை உயிர்ப்பிக்கிற தேவனாயிருக்கிறார். அன்பர்களே, அவங்க அந்த தேவன் நல்ல தேவனை ஆராதிக்க வந்து இருக்கிறோம். அந்த தேவனுடைய சமூகத்தை ஜெபிக்க வந்தோம், அவசரத்தை கேட்போம், இல்லை உறுதியாய் விசுவாசமாய் இருப்போம். கர்த்தனுடைய வாழ்க்கையிலே எல்லா காரியங்களையும் மாற்றி ஆஸ்வதிக்க வல்லவராயிருக்கார். கண்களை மூடி தேவன் நோக்கி பார்ப்போம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம், சோதரிக்கிறோம் ராஜா. இந்த நல்ல நாளிலும் கூட கர்த்தாவே உடைய பாதத்திலே வந்து ஜெபிக்க, ஆண்டவரே உடைய நோக்கி பார்க்க கொடுத்த நல்ல தருணத்துக்காக உடைய பாதத்தை உறுதியாய் பற்றி கொள்ளும் பொழுது, உடைய பாதத்திலே விழுந்து கிடக்கும் பொழுது மரியாளுடைய வாழ்க்கையை அற்புதம் செய்தி. ஆண்டவரே, மாட்டாளை கர்த்தாவே விட மரியாள் தேடி வந்து உடைய பாதத்திலே விழுந்தவுடனே கர்த்தாவே ராஜா லாசரை உயிரோடு கூட எழுப்பீர் கர்த்தாவே. இன்றைக்கு நம்முடைய பாதத்தை தேடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தாவே ராஜா, ஹல்லேலூயா, சத்துருக்கள் மத்தியிலே ஆண்டவருடைய பிள்ளையை தலையை நிமிர்ந்து நிற்க பண்ணுகிற தேவனாயிருக்கிறார். ஆசீர்வாதத்தை கொடுக்கிற தேவனாயிருக்கிறேன். ஒரு முகங்களை வெக்கப்பட்டு போகாதபடி பிரமிக்கத்திற்கு அதிசயத்தை நீ செய்கிறபடினார். ஒவ்வொரு வாழ்க்கையிலும் செய்து மகிழ்ச்சியை கொடுக்க போறபடினார். நன்றியோடு துதிக்கிறோம், சொல்லிக்கிறோம். துதிக்கான மையெல்லாம் நமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள பிதாவே. ஆமென்.